யாடியா அபான்ஸ் இன்றைக்கு அவங்களோட புதிய ஷோரூமை நம்மட மட்டக்களப்பு டவுன்ல அதுவுமே திருகோணமலை வீதியில தொடங்கியிருக்காங்க. இதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ட்ரிங்கோரில் நமக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான வீகோ வந்து அவங்களோட வீகோ ஆட்டோ மூலமா இந்த யாடியா ஷோரூமை நம்மட மட்டக்களப்பு டவுனுக்குள்ள முதல் முறையா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ரிங்கோ ரோட்ல இவங்க இந்த யாடியா ஷோரூமை எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தொடக்கமே லொக்கேஷன் பார்த்துரும் ஈஸி தான். நம்மட மட்டக்களப்பு டவுன் ட்ரிங்கோ ரோட் வந்து இது. இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வீகோ ஷோரூம் வந்திருக்கு. அந்த வீகோ ஷோரூமுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த யாடியா ஷோரூமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கால சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோ ரோட் அப்படியே ட்ரிங்கோக்கு போகும். ஸோ இவடத்த இந்த வீகோன்ற கடை எல்லாருக்குமே தெரிஞ்ச ட்ரெஸ் கடை, அதுக்கு பக்கத்தில் நம்ம யாடியா ஷோரூம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஓப்பனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ட்ரெடிஷனாக ஸோ ரிபன் எல்லாம் கட் பண்ணி மங்கள விளக்கெல்லாம் ஏற்றி நிறைய கஸ்டமர்ஸ் ஃபைனான்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வந்து நல்ல கிராண்டாக இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக சொன்னால் ஓப்பனிங் அண்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இல்லை 2 கஸ்டமர்ஸ் சந்தோஷமாக அவங்களோட யாடியா பைக்ஸை அவங்களோட வீடுகளுக்கு எடுத்து போயிருந்தாங்க. ஸோ நம்ம டவுனில் இந்த யாடியா ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இலங்கையில் நம்பர் 1 எலக்ட்ரிக் பைக் இந்த யாடியா என்றே சொல்லலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறத விட விளக்கமாக இன்றைக்கி நம்ம சார் உங்களுக்கு இந்த யாடியா பைக்ஸை பற்றி சொல்ல போகிறேன். வணக்கம் சார். ஸோ பைக்கை பற்றி நம்ம வீடியோ பார்க்குறாங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? யாடியா பற்றி இப்போ இலங்கையில் மிச்சம் பேருக்கு தெரியும்னு சொல்லி இப்போ ஏண்டா இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் 40,000 கூடிய பைக் சேல் பண்ணியிருக்கோம். அடுத்தது பைக் கொண்டாடுறது வந்து அபாஸ் கம்பெனியால் தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு 65 வருஷத்துக்கு விசுவாசம் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் பைக் பற்றி சொல்கிறேன்னா இதில் வந்து யாடியா ப்ராடக்ட்ஸில் இப்போ எங்ககிட்ட T5 லித்தியம் வந்து புது ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு. லித்தியம் தான் இப்போ மிச்சம் கஸ்டமர்ஸ் கேட்டு கொண்டு வந்தாங்க. அந்த கிராஃபைன் பேட்டரிக்கு பார்க்க லித்தியம் பேட்டரிக்கு போக விருப்பமான கஸ்டமர் பேசணும்னு இருந்தாங்க. அப்போ அந்த கஸ்டமருக்கு நாங்கள் இப்போ லித்தியம் பேட்டரி பைக் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு 4 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. அதாவது 4 வருஷத்துக்கு 50,000 விச் ஃபர்ஸ்ட். அதில் வாரண்டி வந்து கஸ்டமர்ஸ் இந்த வாரண்டியோட இருக்கலாம் 519,950 தான் ப்ரைஸ் ஆகுது. அப்போ இதோடய கூல் ஜோயின் இன்னொரு ப்ராடக்ட் வந்து இன்னும் வந்து கொண்டு ஸ்டாக்கிங் வரல. கூல் ஜோயின் வந்து 49,950. அந்த பைக்கில் சார்ஜ் வந்து வீட்டு பாவனைக்கு சின்ன யூஸருக்கு அந்த பைக் யூஸ் பண்ணிருக்கு. இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று எனக்கு ரூபின் புதுசாக வந்திருக்கு. அது வந்து 49,950 ஆகுது. அது பைக் வந்து கொண்டிருக்கு. அதுலேயும் இமேஜஸ் போடுற அனுப்புகிறேன். அந்த பைக்கும் urban யூஸுக்கு 100 கிலோமீட்டருக்கு கிட்டேயாக ஓடலாம். 80 கிலோமீட்டர் ப்ளஸ் நாங்கள் கேரண்டி பண்ணி ஓட சொல்லி செஞ்சாரு. அப்போ இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மற்றது முக்கியமான காரணம் வந்து யாடியா பைக்கு ஐலண்ட் வைட் சர்வீஸ் லொக்கேஷன்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக் பைக்லேயே சர்வீஸ் லொக்கேஷனுக்கு இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் ஒன்று எங்களோட யாடியா பைக்கு மட்டும் தான் இருக்குது. ஏன்னா எந்த டவுனுக்கு போனாலும் சர்வீஸ் ஒன்று இருக்குது. பர்டிகுலரில் பார்த்தா எங்களை பெட்ரோல்ஸ் இருக்கிறாங்க, எங்களை ரெசன் மோட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதான் வேண்டிய இடத்துல கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிக் பைக்கில் பெருசாக சர்வீஸ் ஒன்றும் வராது. ஆனால் பேட்டரியெல்லாம் நாங்கள் செக் பண்ணி கொடுக்க வேணும். பேட்டரி விலையும் க்ரீட் பண்ணுற சாதாரண ரன்னிங் பைக் சர்வீஸ் பண்ணி கொடுக்க தானே வேணும். அதுக்கு லொக்கேஷன் இருக்குது. வாரண்டி பார்ட்ஸ், சர்வீஸ் பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் வேணும்னா கஸ்டமருக்கு டிரெக்ட் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு அழைப்பிட்டு வரணும். அதுவும் அழைப்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி சர்வீஸ்லையும் வாங்கலாம். அதனால பைக்ஸ் எல்லாம் போட்டாலே சேஃப்டி இருக்குது கஸ்டமருக்கு. இப்போ சார்ஜிங் டைம் என்ன மாதிரியான எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்? சார்ஜிங் பண்ணி இதுக்கு 4.5 ஹவர்ஸ் இருந்தால் 20-80% ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அப்போ அந்த 4.5 ஹவர்க்குள்ள அவருக்கு 80 கிலோமீட்டர் ப்ளஸ் இந்த பைக் போகலாம். ஃபுல் ரேஞ்ச். ஓகேண்ணா. ஸோ இப்போ லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இப்போ இந்த பெட்ரோல்ற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறிக்கொண்டே போகுது. அது குறையுமென்ற நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட இந்த யாடியா பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தேவையான ஒரு பைக்காக இருக்குது. ஃபியூச்சர் வந்து இதான்னு நினைக்கிறேன். என்னண்ணா? எஸ். இப்போ அதுதான் முக்கியமான காரணம். அது இப்போ இதில் பார்த்துட்டீங்க பெட்ரோல் பெட்ரோல் குறைஞ்ச உடனே கஸ்டமர் எலக்ட்ரிக் பைக்கு திரும்ப இது கொஞ்சம் கூடிட்டு சாதாரணமாக எங்கட சேலும் டபுள் ஆகி வர தோங்கிட்டு. ஏன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கை நம்ப தோங்கிட்டாங்க. ஏன்னா ஒரே நிலைச்சி நிற்கிற ஒரே பவர் சோர்ஸ் எலக்ட்ரிக் தான். ஏன்னா பெட்ரோல் வரும் போகும், விலை கூடும் விலை குறையும். அதனால இப்போ உலகமே எலக்ட்ரிக் மாறிக்கொண்டு கன்வெர்ட் ஆகிக்கொண்டு தானே இருக்குது. அதுலேயும் யாடியா எலக்ட்ரிக் பைக்கில் முதல்ல இருக்கு. ஸ்ரீலங்காவில் மட்டுமே கடந்த 9 இயர்ஸ் கண்டினியூஸா ஒரு நம்பர் 1 இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாடியா பைக் தான் இலங்கையில இருக்கு. ஸோ நம்பி வாங்கலாம். நம்பி வாங்கலாம். எங்களை நம்பி வாங்கலாம். கம்பெனியை நம்பி வாங்கலாம். அபான்ஸை நம்பி வாங்கலாம். பெட்ரோல் விலை கூடுனாலும் சரி குறைஞ்சாலுமே சரி நீங்க அதை பத்தி கவலையே இல்லாம உங்களோட பயணங்கள் நிற்காம போகணும்னு சொன்னா நீங்க இப்பவே வந்து எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு மாறணும். அதுலேயும் நீங்க ஒரு எலக்ட்ரிக் பைக் போனாலே வந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில 100 மில்லியனுக்கும் அதிகமான யூனிட்ஸை வித்த இலங்கையின் நம்பர் 1 எலக்ட்ரிக் பைக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாடியா தான். நீங்களுமே இந்த யாடியா பைக்கை வேண்ட போறீங்கன்னு சொன்னா இனி அங்கெல்லாம் தேடி தெரியதை விட
நம்மட மட்டக்களப்பு டவுன்லயே அதுவும் வீகோக்கு பக்கத்திலேயே இந்த யாடியா ஷோரூம் இருக்கு. ஸோ நீங்க பைக்கை வேண்ட போறீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய நேர்ல வர வேண்டியது. ஸோ நான் லொகேஷன் ஸ்டார்டிங்லேயே காட்டிப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க நேர்ல ஷோரூமுக்கு வந்து பைக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க பைக்கை வேண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னா பைக்ஸ் எல்லாம் என்ன ரேட் போகுது, நீங்க டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம்.